கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் கிராமப்புற மக்களின் அழகிய வாழ்வியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய மெத்தனால். கள்ளச்சாராயத்திற்கு தன் மண்ணின் பெண்கள் உள்ளிட்ட 52 மக்களை காவு கொடுத்திருக்கிறது இந்த மாவட்டத்தின் கருணாபுரம் கிராமம். 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கள்ளச்சாராயத்தால் நிலைகுலைந்து தவிப்பது அரசு இயந்திரத்தின் சட்ட ஒழுங்கு சாட்டையால் தாக்கப்பட்டது போன்றது. பெற்றோரை இழந்து தவிக்கும் குழந்தைகள், கணவனை இழந்து தவிக்கும் மனைவி, உள்ளுறுப்புகள் நிரந்தரமாக பாதிக்கப்பட்ட மக்கள் என ஆற்றுப்படுத்த முடியாத இழப்பை ஏற்படுத்தியுள்ளது கள்ளச்சாராயம். சில நேர மதிமயக்கத்திற்காக தன் வாழ்க்கையே பணயம் வைப்பதை மனிதன் இனியேனும் உணரத்தான் வேண்டும். ஒரு வீட்டின் துக்க நிகழ்வில் பலருக்கும் வழங்கப்பட்ட கள்ளச்சாராயம் இன்று பல வீடுகளை துக்க வீடுகளாக மாற்றியுள்ளது. கிராமங்களில் சட்ட ஒழுங்கை சீர் செய்ய முடியாமல் இவ்வளவு இழப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த சம்பவத்திற்கு பிறகேனும் கள்ளச்சாராயம் முற்றிலுமாக ஒழிக்கப்படுமா? அதிலும் 3 தர வரிசைகளில் முதல் தர கள்ளச்சாராயமானது பெரும் புள்ளிகளுக்கே செல்கிறது என்றும் செய்திகள் வந்த வண்ணம் உள்ளதை பார்த்தால் அதிகாரிகளும் இந்த விஷயத்தில் கண்டம் காணாமல் செயலாற்றியுள்ளதையே சுட்டிக்காட்டுகிறது. இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட இழப்பீடு சரியானதல்ல என்பதே பொதுமக்கள் பலருக்கும் உள்ள கருத்து. அரசாங்கத்தின் அலட்சியத்தால் ஏற்பட்ட இந்த பேரிழப்புகளுக்கு வழங்கப்படும் இழப்பீடு மக்களால் செலுத்தப்படும் வரி பங்களிப்பு என்பதுதான். ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அதிகாரமிக்கவர்களே ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. இல்லாவிட்டால் இவ்வளவு துணிச்சலாக நகர மைய பகுதியில் காவல் நிலையத்திற்கு அருகில் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுமா? இன்னைக்கு மக்களிடத்திலே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கள்ளச்சாராயம், கஞ்சா, அப்புறம் இந்த டாஸ்மாக் அரசே விற்கின்ற சாராயம், இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாடு இன்னைக்கு மதுவில் மூழ்கி கிடக்கிறது. இதை மீட்க, இந்த மக்களை காப்பாற்ற இந்த அரசால் முடியாது. அதனால் இந்த அரசு பதவி விலக வேண்டும். அதிலும் குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் இதற்கு பொறுப்பேற்று ஏற்பட்ட தவறுக்கு மன்னிப்பு கேட்டு நான் பதவி விலகிறேன் என்று பதவி விலக வேண்டும். சும்மா போய் ஒரு தகர குடத்தை உடைச்சோம், ஒரு 100 லிட்டர் காமிச்சோம், காமிச்சுங்கிறது கணக்கு எழுதுறதுக்கான இது. மற்றபடி நடவடிக்கை, சீரியஸா நடவடிக்கை எடுக்கல. காரணம், ஒரு பக்கம் டாஸ்மாக், ஒரு பக்கம் திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள். அப்படி இருக்கும் பொழுது அங்க போய் குடிக்கிறவங்க அடிக்ட் ஆகுறாங்க. ஒரு கோட்டை 120 ரூபா வாங்க முடியாதவங்க பாக்கெட் சாராயம் 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதுதான் உண்மை. இறந்து போனவங்க எல்லாம் யாருங்கன்னா அன்றாடங்காட்சிகள். இறந்து போனவங்க எல்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க. ஸோ அவங்கனால போய் தினமும் டாஸ்மார்க்ல குடிக்க முடியாது. IMFL, இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் குடிக்க முடியாது. மது கலாச்சாரம் தமிழகத்தில் பெருக மது கலாச்சாரம் அதிகமாக மதுவுக்கு அடிமையாக கள்ளச்சாராயத்தை நாடி செல்ல ஆரம்பிக்கின்றாங்க. இதை முதலமைச்சர் எப்ப புரிஞ்சுக்குவாங்க? எப்ப கடிவாளம் போட போறாங்க? அதனால் இதெல்லாம் மக்கள் கேள்விகளா வைக்கிறாங்க. நாங்கள் நியாயப்படுத்த விரும்பவில்லை. இந்த சம்பவம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று, அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த கேள்வி கட்டப்பட்ட உடனேயே தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நேற்றைய தினமே கேள்விப்பட்ட அடுத்த நிமிடமே என்னையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியத்தையும் அனுப்பி வேண்டிய உதவிகளை செய்ய சொல்லி அனுப்பினார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த சம்பவத்திற்கு இங்க இருக்கிற காவல்துறை முறையாக பணியாற்றியிருந்தால் இப்படி நடைபெற்றிருக்காது என்று எண்ணிய காரணத்தினால்தான் நேற்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை தற்காலிக பணி செய்தவர் மட்டுமல்ல, அதிலே பணியாற்றுகின்ற கலால் துறையை சேர்ந்த அதாவது துணை கண்காணிப்பாளர், ஆய்வாளர்கள், SIA, ரைட்டர் முதல் கொண்டு 10க்கும் மேற்பட்டவர்களை நேற்று தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது.
மாவட்ட முழு நிர்வாகத்தை பார்க்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்திலும் அனைத்து கட்சிகளும் அரசியல் செய்வதை விட சட்டமன்றத்தில் மதுவிலக்கு மற்றும் கள்ளச்சாராயத்தால் ஏற்படும் இழப்புகளை தவிர்க்க ஒருங்கிணைந்த தீர்மானம் நிறைவேற்றுவதை முன்னெடுக்க வேண்டும். சொல்லியிருந்தா குடிக்காதம்மா அப்படின்னுட்டு, ஏன்னா அந்த சாரத்துல எல்லாம் செத்துருக்காங்க. நாங்க சின்ன பிள்ளை இருந்து பார்த்துருக்கோம். குடிக்காதம்மான்னு எங்க அம்மா எங்க அப்பா நான் சத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் உடம்பு வலிக்குதாம்மா, பொழுதுக்கு கஷ்டப்படுறேன், உடம்பு வலிக்குதாம்மா ஒண்ணு குடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க.